கச்சா எண்ணெய் விற்பனையை வந்து தடுக்கிறதுக்காண்டி சர்வதேச நாடுகளை வந்து அமெரிக்கா வந்து பயங்கரமாக மிரட்டிட்டு இருக்கு. ஸோ இதனால கச்சா எண்ணெய் விற்பனை வந்து விலை ஏற்றமாகுமா? அதே மாதிரி இது எங்க போய் முடிய போகுது சார்? சொல்லாரு ரொம்ப பிரச்சனையை உருவாக்குறதுக்கு இந்த அமெரிக்கா பண்ணுது. இந்த அமெரிக்காவோட பிரச்சனை மிக பெரிய அளவில் போகும். எண்ணெயோட பிரச்சனையை உற்பத்தி பண்ணி அந்த எண்ணெயை வந்து இவங்க மூலிமா தான் விற்கணும், டாலரோட மதிப்பில் தான் எல்லாம் போகணும் அப்படின்ற ஒரு செயல்கள் வந்திருக்கு. ஆனால் உலக நாடுகள் இது யாரும் ஏற்காது. உலக நாடுகள் ஏற்கக்கூடிய நிலைமைகள் கிடையாது. இதில் வழி கிடையாது. ஏன்னா அந்தந்த கண்ட்ரி, ஆனால் சில கண்ட்ரியை இவங்க மிரட்டுறாங்க. ஒன்று இந்த கண்ட்ரியை மிரட்டுறாங்க, ரெண்டாவது வந்து நமக்கு ஈராக்கில் இருக்கவங்கள சண்டை வலிக்கணும்னு நினைக்கிறாங்க. புரியுதுன்னா அவங்க இருக்க எண்ணெய் ஆயிலெலாம் நிறைய கம்பெனி அங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் நிறைய கம்பெனிகள் க்ளோஸ் ஆகிருக்கு. இதனால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரி, ஒன்று 2-3 கண்ட்ரி. ஸோ எங்கெல்லாம் ஆயில் இருக்கோ அந்த கண்ட்ரியோட வழியை வந்து இவங்க பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவங்க சுற்றி வளைச்சி ரஷ்யாவோட வழியில் வரணும், ரஷ்யா வந்து ஒரு அடங்கி போகணும் அப்படின்ற ஒரு இதுவை தான் இவங்க எடுத்துன்னு வர மாதிரியாக தெரியுது. ஆனால் இது நடக்காது, இது நடக்கிறதுக்கு வராது. எப்பவுமே இதுவாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டாக இருக்கக்கூடிய கண்ட்ரி அவங்க நாட்டோட வழியில் என்ன வேணாலும் சேல் பண்ணலாம், அவங்க எது வேணாலும் பண்ணலான்றதுனால தான் இருக்காங்க. அதனால தான் சைனா ரஷ்யா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் இதுவாக இருக்காங்க. அவங்க வேர்ல்டில் வந்து அந்த மாதிரி ஒரு லெவலில் வழி பண்ணக்கூடிய அதை வந்து இவங்க யாராலையும் தொட முடியாது, தொடறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அதனால் அமெரிக்கா மற்ற கண்ட்ரி பிரச்சனையை கொடுத்து அந்த எண்ணெய் விலையெல்லாம் இவங்க வாங்கி விற்பனை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவோட வர்த்தகத்துக்கு முதலீடு அதோட வழிகள். ஏன்னா இந்த எண்ணெய் விலை ஏறினா கச்சா பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே ஏறும். வேர்ல்டில் எல்லா பொருட்களும் ஏறக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். அதனால தான் இவங்க இந்த நிறைய இது பண்ண நினைக்கிறாங்க. இந்த பிரச்சனை தீரத்துக்கான வழி வரும். அப்படி வரலைன்னா அடுத்த மாதம் மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த 20ஆம் தேதியிலேருந்து ப்ராப்ளங்கள் ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ராப்ளங்கள் ஸ்டார்ட் ஆகுதுன்னா போர் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில கண்ட்ரியில் எதிர்பார்க்காம சண்டைகள் வரும். ஒரு நாட்டோட பிரச்சனை உற்பத்தி ஆகி அந்த பிரச்சனைனால ஆட்டோமேட்டிக்காக அந்த சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி சண்டை வந்ததுன்னா இன்னும் குழப்பங்கள் ஏற்படும். இது மூலிமா நிறைய எக்கனாமிக் ப்ராப்ளங்கள் வரப்போகுது. எக்கனாமிக்கில் ரொம்ப பணங்கள் வந்து அடிப்பட போகுது, பிரச்சனைகள் அதிகமாக போகுது. ஸோ இந்த எண்ணெய் விலையினால் ரொம்ப குழப்பங்கள் ஏற்படுது. எல்லா நாடுகளில் நம்ம கண்ட்ரியும் அவங்க மிரட்டுறதுக்கு தான் வழி பண்ணின்னு இருக்காங்க. ஆனால் இனிமேட்டு அதை செயல் பண்ண முடியாது. ஸோ நம்ம சோர்ஸ் வந்து வேறு டிஃப்ரெண்ட்டாக போயின்னு இருக்குது. ஸோ நம்ம எக்கனாமிக் வேறு டிஃப்ரெண்ட்டாக போயிடுச்சு. ஸோ இவங்க எது பண்ணாலும் எக்கனாமிக்கில் நம்ம பிரச்சனை. ஆனால் உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இப்போ வந்திருக்கு. ஏன்னா யூரோப், அதர் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய லண்டன், இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கச்சா எண்ணெய்கள் தேவைப்படுது. ரெண்டாவது வந்து இந்த நாளில் நிறைய விலைவாசிகள் ஏற்படுச்சு அந்த கண்ட்ரியில். அதாவது உணவுகள் வந்து பற்றாக்குறைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஏற்பட போகுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு கண்ட்ரியுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவங்க பண்ணக்கூடிய ஒரு பல விஷயங்கள்னால பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஆரம்பிக்கக்கூடிய காலம் அடுத்த மாதம். இந்த அடுத்த மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது இல்லாமல் வேறு வழிகள்லாம் சொல்லுவாங்க, என்ன வழிகள் நடக்காது, பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது.